உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் வளைவு உலக டிபிசியின் அரசியல் தோழர் தம்பா, தோழர் சிவலிங்கம் இணைந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் ராம். உண்மையிலே அந்த டாக் டு டிபிசியை பொறுத்து நாம் சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விடயங்களையும் பேசி வருகின்றோம். கூடுதலாக வடகிழக்கு தமிழர்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் நிலை தொடர்பாக பேசும் பொழுது மாகாண சபை தேர்தலை தவிர்த்து நாங்கள் போக முடியாது. கடந்த முறை இதை பற்றி மிக தெளிவாக பேசியிருந்தோம். மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த தேர்தலை நடத்துவதற்கான சகல விதமான அழுத்தங்களையும் இந்த அரசாங்கத்தை கொடுத்து இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் எதிர்பார்ப்பு எங்களிடம் இருக்கின்றது. உண்மையிலே வடகிழக்கு மாகாண சபையை 1987 ஆண்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த நிலை புள்ளிகள் அதை எதிர்ப்பை காட்டியதன் விளைவாக புலம்பெயர்ந்த நாட்டில் ஒரு அரசியல் அனுபவமற்றவர்களால் அந்த எதிர்ப்பினை தொடர்ந்தும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. உண்மையிலே புலம்பெயர்ந்த மக்கள் தாயகத்திலே வாழ்கின்ற மக்களுடைய நன்மை கருதி மாகாண சபையை பற்றி சிந்திப்பார்கள் என்றால் கூடுதலாக இந்திய அரசாங்கம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்திய அரசாங்கம் இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்க பொழுது தங்களுக்கு என்ன தேவை இருக்கின்ற சிந்திக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. உண்மையிலே இலங்கையில் பொறுத்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அந்த மக்களின் வாழ்க்கை அல்லது அந்த மக்களின் வாழ்க்கை தரம் அந்த மக்களின் மென்மேலும் பொருளாதார உயர வேண்டும் என்றால் இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு கடமையிலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், அதாவது மக்கள் விடுதலை முன்னணி இணைந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்துவது காலம் கடந்து கொண்டு வருகிறது. பல்வேறு பிரச்சனைகள் அதற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் சம்பந்தமாக சட்ட ரீதியான பிரச்சனையை இப்பொழுது பேசுகிறார்கள். தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லுகிறது, தேர்தல் பாராளுமன்ற குழு ஒன்று சொல்லுகிறது. இன்னும் காலத்தை கடத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஆனால் இதில் என்ன விடயம் என்றால், இந்த 18 மாதத்துக்குள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது தேர்தல் வாக்குறுதிகளை அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்தை தேசிய மக்கள் சக்தி அதை உருவாக்கும் பொழுது பல்வேறு நிபுணர்களை கொண்டே அதை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு ஒரு அளவு தெரிந்திருக்கணும் இந்த மாகாண சபையில் உள்ள சட்ட சிக்கல் அல்லது சிக்கல். அப்படி இல்லாவிட்டால் இது மக்களை ஏமாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ற சந்தேகத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எங்களை பொறுத்த மட்டில் இன்று வடகிழக்கில் மட்டுமல்ல, இந்த இலங்கையை பொறுத்த மட்டில் இந்த 9 மாகாண சபை பலப்படுத்துவதன் மூலம் ஜனநாயக பலத்தை ஜனநாயக கட்டமைப்பை பலப்படுத்த முடியும். அதற்காக இந்த அரசாங்கம் அதிலே முயற்சியில் ஈடுபட வேண்டும். இப்பொழுது அரசாங்கம் கிட்டத்தட்ட 19-20 மாதங்கள் ஆகிவிட்டது. அரசாங்கம் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்கிறது. குறிப்பாக பொருளாதார ரீதியான நெருக்கடி. குறிப்பாக இப்பொழுது இந்த பெட்ரோல் டீசலுக்கு குறிப்பாக டீசலுக்கு அரசாங்கம் கொடுத்த 100 மில்லியன் மானியம் இந்த மாத இறுதியுடன் அது IMF விலக்கி கொண்டதை தொடர்ந்து அரசாங்கம் பின்வாங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுது. அதிகரிக்கும் பொழுது இந்த பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக பேராசிரியர் ரோஹான் சமரஜீவ போன்றவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை ஆதரித்து வந்தவர்கள், பொருளாதார நிறைய ஆலோசனை வழங்குகின்றவர்கள், பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தினார்கள். அவருடைய காணொளி ஒன்று சிங்களத்திலே இன்று வெளிவந்திருக்கின்றது. பல்வேறு விடயங்களை குறிப்பிடுகிறார். குறிப்பாக இந்த அரசாங்கம் 2022 ஆண்டு பணிக்காக, அதாவது ஒரு விதத்தில் அவதிப்பட்டு விட்டார்கள். அந்த ரீதியில் இவர்கள் அந்த நேரத்தில் $286 இந்த பெட்ரோலை வாங்கியிருக்கிறார்கள். 286 ரூபாய்க்கு அந்த அளவு இவர்கள் கஷ்டப்பட்டு இந்த பெட்ரோலை வாங்கியிருக்க வேண்டிய தேவையில்லை என்று கோருகின்றார்கள். எனவே இந்த நிலைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த நாட்டிலே மீண்டும் மீண்டும் ஒரு பொருளாதார பிரச்சனை, பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் பொழுது சமூகங்களுக்கிடையே பொருளாதார நிலைமை ஏற்படும். அது மட்டுமல்ல, இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்குள்ளே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உண்மையிலே அந்த இரு தரப்புக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் சரி அல்லது டில்வின் சில்வா அவர்களுக்கும் நிறைய கருத்து முரண்பாடுகள் இப்பொழுது வெளிவருவதை நாங்கள் காணலாம். இப்பொழுதுதான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பாக சுரேஷ் சலே தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் பல்வேறு மட்டத்திலே நடக்கின்றது. பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. உண்மையிலே சுரேஷ் சலே அவருடைய மனைவி என்று கூறியது போன்று கடந்த 10 நாட்களாக தண்ணீர் கூட குடிக்கவில்லை. ஆனால் அவரை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை அரசுக்கு இருக்கின்றது. அவருடைய உயிருக்கு ஏதாவது நடக்கும் என்றால் அந்த பழிய அரசுக்கு மீது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதன் ஊடாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பாக இந்த முக்கிய சந்தேக நபர முக்கிய சூத்திரதாரியாக கடத்தப்படுவதால் தப்பிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. என்னை பொறுத்த மட்டில் சலே அவர்களை காப்பாற்ற வரும் என்றால்
எங்கேயாவது வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று அவரை முதல் பாதுகாக்க வேண்டும். அதன் ஊடாக சர்வதேசத்துக்கும் எடுத்து சொல்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். அரசாங்கம் இதை எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகிறது என்று தெரியவில்லை. ஏன்னா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது நாட்டின் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்ட ஒரு அரசியல் சதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் அண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த புலிகள் பாட்டு பாடியதாக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி புலம்பெயர்ந்த நாடுகள்லாம் கொடியெல்லாம் பிடித்து காட்டி உள்ளே போட்ட சங்கீதனை அந்த சட்டமா அதிபர் திணைக்களம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் போட்ட வழக்கை வாபஸ் வருவதாக அறிவித்திருக்கின்றது. அது அந்த சட்டத்தரணிகளுக்கு தெரியாக, அவர் தொடர்பாக நீதிமன்றத்திலே வாதாடிய தமிழ் சட்டத்தரணிகளுக்கு தெரியாக அமைச்சர் ஊடாக அல்லது ஜேவிபியின் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவித்து இன்னொரு சட்டத்தரணியை ஒழுங்கு செய்து தாயாரை அழைத்து சென்று அவர்களை புனை மனுவை போட்டு புனை எடுத்த சம்பவம் இலங்கையில் இருக்கிறது. இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்ளப்படுகிறது என்ன, இந்த அதாவது எதிர்கட்சிகள் கூடுவது போன்று நீதித்துறையில் கூட இந்த அரசாங்கத்தின் தலையீடு பல்வேறு தரப்பிலும் பல்வேறு மட்டத்திலும் இருக்கின்றது. அதன் தாக்கம் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியிடங்கள் வெற்றிடமாக இருக்கின்றது. ஏனைய நீதிபதிகளிடங்கள் 8க்கு மேல் வெற்றிடமாக இருக்கின்றது. அதை இன்னும் இந்த அரசாங்கம் அவர்களை நியமிப்பதை காலம் தாழ்த்தி வருகிறது. இவ்வாறான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த அரசு, மிகவும் நெருக்கடியான காலகட்டத்தில் அரசு காலத்தை கடத்துகின்றது. எனவே இவற்றையெல்லாம் கடந்து செல்வதற்கு உண்மையிலே இந்த அரசாங்கம் கூடிய சீக்கிரம் இந்த மாகாண சபை தொடர்பாக சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அவர்களுக்கு பூரண பலம் இருக்கிறது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி நாட்டின் சமூக அக்கறையை செயற்படுத்த முன்வருமா என்று எதிர்பார்ப்பும். சிவலிங்கம் அவர்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நன்றி ராம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அரசாங்கம் இந்த மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பாக புதிய சட்டமூலம் ஒன்றை கொண்டுவரப்போவதாக தெரிவித்திருக்கிறது. ஆனால் சிலர் அரசாங்கத்தினுடைய இந்த முடிவை கவனத்தில் வைத்துக்கொண்டு அரசாங்கம் புதிய சட்டமூலம் என்ற பெயரில் படிப்படியாக மாகாண சபைகளை இல்லாமல் செய்ய போகிறது என்கின்ற விவாதங்களும் முன்வைக்கப்படுகிறது. எனவே நாங்கள் இதை அரசாங்கத்தின் சிந்தனையில எவ்வாறான எண்ணங்கள் இருக்கலாம் என்பது குறித்து சற்று ஆராய்வது மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் அரசாங்கம் சொல்கிறது அவர்கள் மாகாண சபைக்கான தேர்தல்களை வைக்க போறதாக சொல்லினோம். ஆனால் மற்ற பக்கத்தில் அவர்கள் மாகாண சபைகளுக்கான தேர்தல், அதாவது 13வது திருத்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக அரசாங்கத்துக்கு சந்தேகம் இருக்கிறது. அது எங்கள் மீது திணிக்கப்பட்டது என்கின்ற கருத்துக்கள் ஏற்கனவே இருக்கின்றன. மற்றது மாகாண சபை அறிமுகத்தின் போது ஜேவிபியினர் எதிர்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் புதிய சட்டமூலம் ஒன்றை கொண்டுவர வேண்டுமென்ற தீர்மானத்துக்கு போனதுக்கு பின்னால வேறு பல காரணங்கள் இருக்கலாம் என்றுதான் என்னால் யோசிக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக இந்த புதிய சட்டமூலம் என்றது வெறுமனே மாகாண சபைக்கான இருக்கையிலாது. ஏனென்றால் அதுக்கு பின்னால அதில் செயற்பாடு குறித்தும் அரசாங்கத்துக்கு ஒரு கவனம் இருக்குது. அதில் செயற்படுகின்ற அரசியல் குறித்தும் அரசாங்கத்துக்கு கவலை இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ் பிரதேசங்களில் மாகாண சபை நிர்வாகம் வேறு ஒரு பரிமாணத்துக்கு அது எடுத்து செல்லப்படுகிறது. அதுக்கு பின்னால் சுயநிர்ணய உரிமை, பிரிவினவாதம் போன்ற அரசியல் அதுக்குள்ள இருக்கிறது. அதுபோல சிங்கள பகுதிகளிலையும் மற்ற எதிர்கட்சிகள் தங்களுடைய அதிகாரங்களை கொண்டு வருவதற்காக மாகாண சபைகளை பயன்படுத்துகிறார்கள். எனவே இங்கு ஒரு அரசியல் பிரச்சனையும் இருக்கிறதே நாங்கள் எங்களை கவனத்துக்கு எடுக்கணும். அப்படி இந்த அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான சிந்தனை இருக்கலாம்? என்னுடைய அவதானத்தில் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம்.
அரசாங்கம் அஹ், இப்பொழுது என்ன சொல்ல பார்க்குதுண்டா, நாங்கள் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் கடந்த காலங்கள்ல இதுல இதுதான் முக்கியமான அவர்களுக்குள்ள பிரச்சனை என்னென்றா, கடந்த காலங்கள்ல மாகாண சபைகள் எதிர்பார்த்த அளவுக்கு செயற்படவும் இல்லை, அதே நேரத்திலே அங்கு உள் முரண்பாடுகளும் வந்திருக்கு. உதாரணமாக அரசாங்கத்தினாலே இப்பொழுது சொல்லப்படுகிற காரணம் என்னென்றா, 2017ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட கலப்பு தேர்தல் முறையில நாங்கள் சீர்திருத்தம் கொண்டு வர வேணும் என்பது அரசாங்கத்தின் முடிவாக இருக்கிறது. இன்னொரு பிரச்சனை இருக்குது, எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்கிறது. மற்றது, கடந்த காலங்களில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சரியான பிரதித்துவம் அங்கு வழங்கப்படவில்லை என்பது. மற்றது, இந்த நிர்வாகங்கள் எல்லாம் அரசியல் நெருக்கடிகளுக்குள்ள தள்ளப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கிற அந்த அம்சம் இல்லாமல் போச்சு என்றது அரசாங்க தரப்பில் முன்வைக்கப்படுகிற முக்கியமான விவாதங்கள். அப்படி என்றால் அரசாங்கம் இந்த விவாதங்களுக்கு மத்தியில எவ்வாறான தீர்வுகளை முன்வைக்கக்கூடும்? அதாவது இப்ப புதிய சட்டமூலம் வரைக்குள்ள அவர்கள் என்ன மாதிரியான அணுகுமுறைகளை கொண்டலாம் என்பதுக்கு ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் இந்த கலப்பு முறையை கட்டாயம் வச்சிருப்பார்கள். ஏனென்றால் கலப்பு தேர்தல் முறை சிறிய கட்சிகளுக்கு அதிக அளவு வாய்ப்பை கொடுத்திருக்குது. அதன் காரணமாகத்தான் கடந்த காலங்களில் ஜேவிபினால உள்ளூராட்சி நிறுவனங்களை கைப்பற்ற முடிஞ்சது. ஆனபடினாலே அவர்கள் இந்த கலப்பு முறையை கட்டாயம் வச்சிருக்கத்தான் பார்ப்பார்கள். அதே நேரத்தில் கட்சி தாவல் சட்டத்தையும் அவர்கள் கொண்டு வர பார்ப்பார்கள். இது ஒரு முக்கியமான, நீங்கள் இந்தியாவில் இப்பொழுது கட்சி தாவல் சட்டம் இருப்பது போல இலங்கையிலையும் ஒரு நிலையான நிர்வாகம் கொண்டு வருவதற்காக அவர்கள் கட்சி தாவல சட்டத்தையும் கொண்டு வரக்கூடும். அடுத்தது என்ன பிரச்சனை என்றால், இந்த கட்சி அரசியல் அந்த நிர்வாகங்களை வேற திசைகளுக்கு கொண்டு போறதை எப்படி தவிர்க்கலாம் என்பதிலே அவர்கள் என்ன செய்யலாம் என்றால், நிதி அதாவது தேர்தலுக்கு செலவழிக்கிற நிதி தொடர்பாக கட்டுப்பாடுகளை கொண்டுடலாம். ஆனபடியா நான் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கலப்பு தேர்தல் முறையை கொண்டாடுறது, பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கோட்டா அடிப்படையில் இவ்வளவு வீதம் பெண்களுக்கு இவ்வளவு வீதம் இளைஞர்களுக்குன்ற கோட்டாக்களை அவர்கள் புதிய சட்ட மூலத்திலே அறிமுகப்படுத்தலாம். கட்சி தாவல் சட்டத்தை கொண்டு வரலாம். மற்றது பிரச்சாரத்துக்கான நிதிகளை பயன்படுத்துவது தொடர்பாக கட்டுப்பாடுகளை கொண்டுடலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரசாங்கம் சொல்ல போகுது, நாங்கள் தேர்தல் பொறிமுறையில மட்டும்தான் மாற்றத்தை கொண்டாடும், மாகாண சபையின் இதுல நாங்கள் தலைப்போடையில் என்றவையில் சொல்லலாம். இது ஒரு வகையான நியாயப்படுத்தலா இருக்கலாம். இன்னொரு வகையிலே அரசாங்கம் கடந்த காலங்களில் சொல்லி வந்ததுன்னா, இந்த மாகாண சபைகள் வெள்ளை யானை என்றும் அதிக அளவு செலவுகளை கொண்டது என்றும், மற்றது ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற வேலையைத்தான் மாகாண சபைகளும் செய்கிறதால அது இரட்டை வேலை செய்கிறது என்றும், அது மட்டுமல்ல இந்த நிர்வாகங்கள்ல அது சாமானிய மக்களுக்கான இடத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரிவினர் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அது வாய்ப்பாக அமைஞ்சு விடுகிறது. இன்னொன்று சொல்லப்படுகிறது, இந்த அதிகாரிகள் குழாம் ஒன்றை இந்த மாகாண சபை நிர்வாகம்
புதுசாக கொண்டருது. இப்படி அரசாங்கம் ஒரு விவாதங்களை கடந்த காலங்களில் நகர்த்தி வந்தது. அப்ப இதுல இருந்து தெரியுது என்னன்னா, அதிகார பரவலாக்கம் அல்ல பிரச்சனை. இதுதான் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதிகார பரவலாக்கம் அல்ல பிரச்சனை, வினைத்திறன் மிக்க நிர்வாகம் இல்லை என்றதான் பிரச்சனை. நாங்கள் அரசாங்கம் எப்படி விவாதங்களை நகர்த்த போகிறது? அதாவது ஒரு புறத்தில் நாங்கள் சில சொல்லினோம் மாகாண சபையை இலங்கை இந்த அரசாங்கம் இல்லாமல் செய்ய போகுதுண்டு, மற்ற பக்கத்திலே அரசாங்கம் சொல்லுது நாங்கள் தேர்தலை நடத்த போகிறோம்ண்டு. அப்படின்ற அந்த விவாதங்கள் எந்த பக்கமாக போக போகுது சம்பந்தமாகத்தான் நான் இதை சொல்ல பார்க்கிறேன். எனவே நான் நினைக்கிறேன் மாகாண சபைகளை ஒரு நிர்வாக அதிகார பரவலாக்கலாக அதை மாற்றக்கூடும். உதாரணமாக இந்த பிரஜாசக்தி என்ற அமைப்பை இப்பொழுது பிரதேச சபைகளும் மாகாண சபைகளும் இருக்கிற அதே நேரம் பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகள் இவை எல்லாம் இருக்கிற அதே நேரத்தில் ஏன் பிரஜாசக்தியை கொண்டவர்கள் என்பதை பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் இவற்றின் சேவைகள் எல்லாம், உதாரணமாக கல்வி அமைச்சு செய்கிற வேலை சுகாதார அமைச்சுக்கு தெரியாது, சுகாதார அமைச்சு செய்கிற வேலை கல்வி அமைச்சுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது பிரஜாசக்தி என்னென்றால் சகல அமைச்சுகளும் ஒன்றாக செயற்பட போகின்றன. ஆகவே இந்த விவாதம் எப்படி நகர்த்தப்படுகிறது என்றால், அதிகாரம் மக்கள்கிட்ட போறதாயும் வறுமை ஒழிப்பதுதான் அரசாங்கத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த இதுல இருந்து என்ன நாங்கள் பார்க்கலாம் என்றால், இந்த நிர்வாகம் என்றது இனத்துவ அடிப்படையில் இல்லாமல் அது சுயாட்சியாக இயங்குவது. உதாரணத்துக்கு நான் கடந்த காலங்களில் சொல்லி இருக்கிறேன், ஒற்றையாட்சி என்றது அதிகார குவிப்பை குறிக்கிறது, அதிகார சமஷ்டி என்றது அதிகார பரவலாக்கத்தை குறிக்கிறது. நாங்கள் இப்ப என்ன சொல்ல வேணும் என்றால், ஒற்றையாட்சியா சமஷ்டியா என்பதற்கு பதிலாக அதிகார குவிப்பா அதிகார பரவலாக்கமா என்ற விவாதத்துக்குள்ள நாங்கள் போகணும். அந்த அடிப்படையில தான் நாங்கள் இப்ப என்னென்று பார்க்கலாம் என்றால், மாகாண சபைகளின் நிர்வாகம் அரசியல் கோட்பாடுகளை நோக்கி செல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிற பங்களிப்பாக அது மாற்றப்பட வேண்டும். உதாரணமாக கல்வி நிர்வாகம், வைத்தியசாலைகள், போக்குவரத்து, மற்றது உள்ளூராட்சி திட்டங்களை வகுத்துறாரு. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கல அரசாங்கம் எப்படி இது முன்னிறுத்த போகுது என்றால், நாட்டில் ஒரு ஜனநாயக மயமாக்கல் உண்டு காண அடிப்படையாகவே அரசாங்கம் இதை சொல்ல பார்க்குது. நாங்கள் இது எங்களோட கவனத்துக்கு எடுத்து நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி இலங்கையின் அரசியல் எதிர்காலம் தொடர்பாக புதிய பல விவாதங்களை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டியிருக்கு. 2024 ஆண்டுக்கு பிறகு இலங்கையின் அரசியல் எதிர்காலம் அல்லது அரசியல் பொருளாதாரம் ஒரு புதிய மாற்றத்துக்குள்ள தள்ளப்படுகிறது. இது குறித்து நாங்கள் மக்கள் மத்தியில், ஊடகம் என்ற வகையில், அரசியல் ஆய்வாளர்கள் என்ற வகையில் அவர்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகணும். அந்த வகையில் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்து பேசலாம். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். சிவலிங்கம் அவர்கள் கூறினால் எதிர்வரும் காலத்திலே இந்த அரசாங்கம் கட்சி தாவல் சட்டத்தை கொண்டு வரலாம் என்று. அப்படின்னா அந்த அரசாங்கம் ஒரு பலவீனமான நிலையை அடைய போகிற என்ற கருத்தையும் நாங்கள் கேட்க முடியவில்லை. ஏன்னா அரசாங்கம் பயப்படுகிறதா? தங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த கட்சியில் உள்ளவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி விடுவார்கள். அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அடுத்த முறை பார்ப்போம். திரு தம்பா அவர்களே, இப்பொழுது
பல்வேறு விடயங்கள் பற்றி சிவலிங்கம் கூறினார். குறிப்பாக இந்த கலப்பு விடயம் தொடர்பாக, அது தொடர்பாக தான் சட்ட சிக்கல் இருப்பதாக. இந்த சட்ட சிக்கல் என்று அரசாங்கம் காலத்தை வீணடிக்க பார்க்கின்றதா இந்த மாகாண சபை தொடர்பாக? இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைகளை கூட காம்ப்ளிகேட்டடாகவும் கூட சிக்கலுக்குள்ளேயும் யோசிச்சு இதண்டையில சிம்பிளா எளிமைப்படுத்தப்பட்ட முறையில் இதை பார்க்கிறேன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தை பார்ப்போம். முதல்ல இந்த அரசாங்கத்துக்கு உண்மையான சில பெரிய நெருக்கடிகள் இருக்குது என்றது உண்மை ஒன்று. இரண்டாவது ஒரு தகுதியான எதிர்கட்சி என்று சொல்லி ஒரு மாற்று திட்டத்தோடையோ இந்த நாட்டின் நெருக்கடியிலிருந்து வெளியில கொண்டாடுறதுக்கான இந்த அரசியல் திட்டத்தோடையோ மக்கள் ஜனநாயகத்தை பலப்படுத்துறது, இப்ப இருக்கிற நிலைமையிலுமாக பலப்படுத்துறது ஒரு எதிர்கட்சி என்ற ஒரு விஷயம் இல்லை. ஆனா இந்த நெருக்கடிக்குள்ள உள்ள இந்த அரசாங்க விதத்துல இருக்கிற முக்கியமான நெருக்கடிகள் முதலே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பெட்ரோல் மானியம் இந்த மாசத்தோட ஐஎம்எஃப் நிபந்தனைகள் ஒன்று பெட்ரோலுக்காக வழங்கப்படும் மானியத்தை, எரிபொருளுக்கான மானியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது IMF சர்வதேச நாணய நிதியத்தினது நிபந்தனைகளில் ஒன்று. அந்த நிபந்தனையின்படி இந்த மாதத்துடன் அது முடிகின்றது. ஆனால் எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையினுடைய தற்போதைய நிலை, சர்வதேச நெருக்கடிகள், குறிப்பாக மத்திய கிழக்கு போருக்கு பின்னான நிலைமைகள் இவற்றை கவனத்தில் கொண்டு இந்த மானியத்தை அந்த கால எல்லையை நீடிக்கலாம் என்று ஒரு சாரார் கதைக்கின்றனர். அது இந்த மாத முடிவில் தான் தெரிய வரும். ஆகவே அந்த அப்படியான பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடனும் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தை இயக்குகின்ற நாடுகளுடனும் உள்ள தனது உறவுகளை மிகவும் கவனமாக செதுக்கிக் கொண்டு வருகின்றது என்பதும் தெரிகின்றது. அடுத்ததாக ஜிஎஸ்டி வரி சலுகை மார்ச் மாதம் 27ஆம் ஆண்டில் புதிதாக இவர்கள் அதை விண்ணப்பிக்க வேண்டிய காலகட்டம். அதாவது இந்த வரி சலுகைகளால் ஐரோப்பாவிற்கு இலங்கை ஏற்றுமதி செய்யும் பொருட்களிலிருந்து 27 நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரி சலுகைகளை அளிக்கின்றது. இலங்கை முக்கியமான ஒன்று. இலங்கை அதன் மூலம் கணிசமான அந்நிய செலவாணிய டாலர் வருமானத்தை எடுக்கின்றது. அதிகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அது ஒரு முக்கியமான கட்டம். அந்த வரி சலுகை நீடிப்பு தொடர்பாக ஏற்கனவே பல நிபந்தனைகளை ஐரோப்பிய ஒன்றியம் விதித்திருக்கின்றது. அவைகளது அரசியல் பின்னணிகள் இருந்தாலும் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குதல், மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுதல் போன்றவை எக்ஸ்பிளிசிட்டாக மிகவும் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது விடயம் தொடர்பாக அரசாங்கம் அதை டீல் பண்ண போகும் பொழுது அது பற்றிய பயங்கரவாத தடைச்சட்டை நீக்குவதாக இருந்தாலும் மாகாண சபை தேர்தல் வைப்பதாக இருந்தாலும் அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, அல்லது அவர்களுக்கு ஒரு தகுந்த காரணங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது புரிகின்றது. ஆனால் அந்த வகையில் தான் இந்த நாட்டில் பிரிவினைவாத தூண்டுபவர்கள் வெளிநாடுகளில் தங்களது செல்வாக்குகளை பயன்படுத்தி அவ்வாறான வரி சலுகைகளை பின்பற்றுவதற்கான முயற்சிகளையும் எடுக்கலாம். இது பற்றியும் அரசாங்கத்துக்கு தெரியும். இந்த விடயங்கள் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துத்தான் இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களை முக்கியமாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் இந்த அரசாங்கத்தின் நன்மை கருதி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றோம் என்பதுதான் முக்கியமான விடயம். அதாவது இந்த மாகாண சபை வெள்ளை யானை என்று சொல்றது, அந்த விஷயங்கள் பலதரப்பட்ட மாகாண சபைக்கு எதிரானவர்களால் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. மாகாண சபையின் செலவீனங்கள் தற்பொழுதும் இருக்கின்றன. தற்பொழுதும் 9 மாகாணங்களிலும் மாகாண சபைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய அதிகாரம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அவரது பிரதிநிதியாக மாகாண சபைகளில் வீற்றிருக்கும் ஆளுநர்கள், அத்துடன் தங்களது கட்சியை சார்ந்தவர்களை தலைமையாக கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள், அதை தொடர்ந்து தற்பொழுது சிவலிங்கம் ஒரு குறிப்பிட்டது போல பிரஜாசக்தி என்ற கிராம மட்டத்திலான வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற பெயரில் அவர்கள் கட்சியினது நேரடி அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற ஒரு விடயம் வருகின்றது. ஆனால் அவர்கள் அந்த மையப்படுத்தப்பட்ட அந்த விடயம் அடிப்படையில் அரசியல் மாகாண சபையை தொடர்ந்து நிர்வாகத்தில் இந்த வகையில் நிர்வகிப்பது. மாகாண சபை இப்பொழுதும் நிதி ஒதுக்கப்படுகின்றது, நிர்வகிக்கப்படுகின்றது. ஆனால் ஆளுநர்களால் நிர்வகிக்கப்படுகின்றது. இது மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்பட வேண்டும். ஒரு புதிய அரசியல் யாப்பில்
அர்த்தமுள்ள அதிகார பரவலாக்கலுடன் உள்ள அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்படும் அந்த தருணத்தில் அது பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் இன்று அரசியல் ஜாப்பில் இருக்கக்கூடிய இந்த மாகாண சபை முறைமையை இவர்கள் அதே முறையில் நடத்த வேண்டும். இது மாத்திரமல்லாம் இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துத்தான் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மிகவும் விரிவாக தங்கள் பதவிக்கு வந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அனுரா பப்ளிக் மீட்டிங்ல பொது கூட்டங்களிலேயே வந்து இந்த மாகாண சபை முறைமை என்பது தமிழ் பேசும் மக்களின் போராட்டத்தினால் பெறப்பட்ட ஒன்று. அவர்களின் அந்த புதிய அரசியல் ஜாப்பு அனைத்து மக்களும் சமமாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு அம்சங்களை கொண்டு ஒரு அரசியல் ஜாப்பு வரும் வரையும் மாகாண சபை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்களுக்கு உத்தரவாதம் அளித்திருந்தார். அந்த அவ்வாறான உத்தரவாதங்களும் மலையக மக்களுக்கு காணி வழங்குதல், காணிகளை விடுவித்தல், மாகாண சபை தேர்தல் நடத்துதல் போன்ற உத்தரவாதங்களினால்தான் வடக்கு கிழக்கில் பாராளுமன்ற தேர்தலில் அனுராவுக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து பெரிய ஆதரவு கிடைத்தது. உண்மையிலேயே பார்க்க வந்து இன்று கூட வந்து வடகிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களின் பெயர்கள் கூட வடிவாக பொதுமக்களுக்கு வடிவாக தெரியாது. அவர்கள் எல்லோரும் அனுரா தான் தங்கள் எம்பி நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கின்றார்கள். அதாவது அனுராவுக்கு தான் ஆதரவாக இருந்தார்கள். அனுராவுக்கு ஏன் ஆதரவாக இருந்தார்கள் என்றால் அவர் மிக திட்ட தெளிவாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருந்த பல விடயங்கள் கூறியிருந்தார்கள். அதில் முக்கியமானது மாகாண சபை தேர்தல் நடத்துறது, நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறையை ஒழிக்கிறது. இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி முறையினால் வந்து இந்த ஒடுக்குமுறையும் ஊழலும் வந்து குவிந்து இருந்தது என்பது வந்து பொதுமக்களுக்கு தெரியும். ஆகவே அது ஒரு மக்களினால் எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயம், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்தல். அது மாத்திரமில்லாமல் பயங்கரவாத தடை சட்டம் வந்து அதற்கு எதிராக ஜேவிபி தலைவர்களை வந்து தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறார்கள். ஆக அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவோம்னு சொல்லும்போது அதுக்கு பதிலாக இன்னொரு சட்டம் கொண்டு வருவதில்லை. பயங்கரவாத தடை சட்டம் தேவையில்லை. இலங்கையில் நீதித்துறையை பலப்படுத்தி அனைத்து பிரச்சனைகளையும் நீதித்துறையினூடாக ஹேண்டில் பண்ணுவோம் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு வளர்ந்த ஜனநாயக நாட்டுக்குரிய ஒரு ஆளுமையுடன் சொல்லக்கூடிய ஒரு கட்சியாக எதிர்பார்த்தார்கள். ஆனால் இந்த ரெண்டு விடயங்களிலும் அவர்கள் தொடர்ச்சியாக பின்போட்டுக் கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இது இந்த அரசின் ஆளுமையை கேள்விக்குள்ளாக்குகிறது. நீங்கள் கூறியது போல இந்த அரசுக்குள் இரண்டு போக்குகள் இருக்கலாம். இந்த ஒரு கட்சி அரசியலில் ஒரு அரசியல் போக்கு சம்பந்தமாக வித்தியாசமான என்ன விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது தொடர்பாக வித்தியாசமான அணுகுமுறைகள் இருப்பது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. அது அவ்வாறு ஒரு பன்மைத்துவ சமூகத்தில் ஒரு ஜனநாயக கட்சிகளுக்குள் அவ்வாறான எதற்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது தொடர்பாக சர்ச்சைகள் எழலாம். ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது தொடர்பாகவும் இந்த விடயங்கள் வந்து பொதுமக்களின் நலனில் இருந்து பார்க்கப்பட வேண்டும் வந்து உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்தை நீங்கள் இந்த விவாதங்களில் கவனித்து பார்த்தீர்களானால் மாகாண சபை விடயத்தில் தமிழ் தரப்பு ஒரு இரலவென்டாக, அதாவது தொடர்பற்ற விடயமாக போன்று அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதே உண்மையிலேயே ஒரு கான்ஸ்டிட்யூயன்சிக்கு வந்து, அதாவது தொகுதிகளில் உள்ளவர்களுக்கு வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து தெளிவாக இல்லாமல் இருக்கிறார். அவர்கள் திரும்ப திரும்ப தாங்கள் சமரசம் செய்யாதவர்கள், சமஷ்டி முறையிலான அரசியல் ஜாப்பு வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எல்லோருக்கும் தெரியும் அதற்கான எந்த வழிமுறையும் அதற்கான பாதையை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லை. அதுக்கான எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று தெரியும். ஆகவே இந்த விடயத்தில் மாகாண சபை விடயத்தில் எல்லோரும் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். பாராளுமன்ற தெரிவு குழுவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அதை கேட்டிருக்கின்றார்கள். எதிர்கட்சிகள் கூட்டாக கேட்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்துக்கு வெளியிலே அனைத்து எதிர்கட்சிகளும் 42 அமைப்புகளும் பொது அமைப்புகளும் இணைந்து எழுத்து மூலமாக இந்த மாகாண சபையை பழைய விகிதாசார தேர்தல் முறைப்படி நடத்துங்கள் என்று ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து, இவ்வளவு விடயங்களும் இருந்தும் இந்த அரசாங்கம் இதில் தயங்குவது இந்த அரசாங்கத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல. இந்த அரசாங்கத்தின் மீது பல சந்தேகங்கள் எழுப்புகின்றது. இந்த அரசாங்கம் ஒரு தங்களுக்குள் உள்ள பிரச்சனையால் வந்து ஒரு ஸ்தம்பித நிலையை நோக்கி போகின்றதா, ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லா போகின்றதா என்ற ஒரு கேள்வி வந்து பலர் மத்தியில் எழுகின்றது. அதை பாவித்து இனவாத சக்திகள் மற்றவர்களும் தங்களது அரசியலை செய்ய பார்க்கின்றார்கள் என்பது உண்மை. ஆகவே
இந்த விடயங்களை எல்லாம் தவிர்ப்பதானால் தனியாக அரசாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி பழைய ஜனாதிபதிகளுக்கு ஓய்வூதியங்களை நிப்பாட்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுகளெல்லாம் சொல்லப்பட்ட விடயங்கள், தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட பல விடயங்களை அவர்கள் செய்திருந்தாலும் முக்கியமான இந்த விடயங்களில் இவர்கள் பாராமுகமாக இருப்பது அல்லது செயல்திறனற்று இருப்பது அல்லது செய்வதற்கான வழிமுறை தெரியாமல் இருப்பது ஆரோக்கியமானது அல்ல என்ற அவதானம் தான் அனைத்து மக்களாலும் ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்ற அனைத்து மக்களாலும் இந்த கடந்த காலங்களில் நடந்த ஊழல் அரசாங்கங்களை முறியடித்து மக்கள் என்ன எதிர்பார்ப்புகளுடன் புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்தார்களோ அந்த அரசாங்கம் பலமாக ஸ்திரமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடையவர்கள் மத்தியிலும் அரசாங்கத்துக்கு இதை அடித்து சொல்ல வேண்டியது, உறுதியாக சொல்ல வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்த வேண்டும் நினைக்கிறோம். அதாவது இந்த மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதாக இருந்தாலும் சரி, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் துணிவாக 159 எம்பிக்களையும் நிறைவேற்று அதிகாரத்தையும் கொண்ட பலமாக இருக்கிற அரசாங்கம் அதை உணர்ந்து அதை துரித கதியில் செய்ய வேண்டும். குறிப்பாக மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் வேகமாக செய்வதன் மூலம் ஒருமித்த நாட்டை, அதாவது அனைத்து மக்களையும் ஒருமுகப்படுத்தி இந்த நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், நெருக்கடிகள், அந்நிய செலவாணியில் ஏற்பட போன்ற நெருக்கடிகள் இவற்றை எல்லாத்தையும் செல்வதற்காக இந்த விடயங்கள் அனைத்து மக்களையும் ஒருமுகப்படுத்தி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவது அத்தியாவசியமாகிறது. இதை அவர் கவனத்தில் கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் அவர்களே. நன்றி, வணக்கம். It's time to celebrate, Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.